சபரிமலையில் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருவதால் சுமார் 14 மணி நேரம் காத்திருந்து ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். ஆசினி, சபரிமலை ஐயப்பன் கோவில்ல பக்தர்கள் பல மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய சூழல் தொடர்ந்து உருவாகிட்டு இருக்கு. பல்வேறு இன்னல்களுக்கு இடையே தான் பக்தர்கள் சபரிமலைக்கு தற்போது சென்று கொண்டிருக்கிற சூழல் தான் உருவாகிட்டு இருக்கு. சபரிமலைக்கு செல்லும் பாதையான எரிமேலி, நிலக்கல், துலாப்பள்ளி, முண்டக்கயம் ஆகிய பகுதிகளில் பக்தர்கள் செல்லும் வாகனம் பல மணி நேரம் காத்திருக்க வைத்திருந்தாங்க. அதாவது கேரள மாநில செல்லும் பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில பக்தர்கள் செல்லும் வாகனங்கள் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேல அனுமதிக்கப்படாத கண்டித்து நேற்று இரவு பக்தர்கள் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்துக்கு பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் பக்தர்கள் செல்லும் வாகனம் அனுமதிக்கப்பட்டது. இவ்வாறு செல்லும் வாகனங்கள் நிலக்கல்லில் நிறுத்தி வைக்கப்பட்ட போதிலுமே பார்த்தோன்னா நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு அவர்கள் செல்வதற்கு தேவையான பேருந்து வசதி இல்லாதனால பல மணி நேர காத்திருக்க சூழல் உருவாகி இருக்கு. பம்பையிலிருந்தும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்து மலையேற அனுமதிக்கப்பட்ட போதிலுமே பார்த்தோன்னா அரக்கூட்டம், அப்பச்சிமேடு, சரங்குட்டி ஆகிய பகுதிகளில் ஒரு 6 மணி நேரமாக காத்திருக்கு பின்னரே மலையேற சன்னிதானம் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது பார்த்தோன்னா சன்னிதானத்துல பக்தர்கள் 14 மணி நேர காத்திருக்கு பின்னர் தான் ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய சூழல் உருவாகிருக்கு. இந்த சூழல்ல நாளை பிற்பகல் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி கொண்டு வரப்பட உள்ளது. பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்லும் வரையிலும் பக்தர்கள் பம்பையிலிருந்து மலை ஏற அனுமதிக்கப்பட மாட்டாது என தேவஸ்தானம் கூறியிருக்காங்க. அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.